ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வந்து நியூ இயர் விஷஸ். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து நம்ம நியூ இயருங்கிறதுனால ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து பார்க்கலாம். கேசரி பண்ணுறதுக்கு வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும். நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை ரெண்டையும் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயிலேயே ஒரு 3/4 கப் ரவையை வந்துட்டு அந்த நெய்யிலே சேர்த்துட்டு அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரவை வந்து கருகிடும். அதை வந்து நல்லா கைவிடாமல் நல்லா கிளறணும். நல்லா அந்த நெய்யில் வந்து ரவை வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வரும் ரவையிலேருந்து. இந்த மாதிரி நெய்யில் வந்து ரவையை வறுத்துட்டு பண்ணும்போது நமக்கு கேசரி வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வந்த உடனே நம்ம வந்து அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கணும். இப்போ அதே கடாயிலே வந்துட்டு நீங்கள் 1 கப் அளவு ரவை போடுறீங்கன்னா 2.5 கப் தண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த மெஷர்மெண்ட்டில் தான் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 3/4 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட் வச்சு 2.5 கப் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ரவை அளந்த அதே கப்பில் நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சர்க்கரையும் 3 ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். அதை வந்து அந்த தண்ணியிலேயே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கேசரி பவுடர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி வந்து இப்போ நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு தான் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை அதோட ஆட் பண்ண போகிறோம். தண்ணி நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து கைவிடாமல் கிண்ட ஆரம்பிச்சிடணும். தண்ணியில் ரவையை போடும் போது நம்ம கிண்டாமட்டோம்னா அது வந்து கெட்டிப்பட்ட மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா அது வந்து ரவை வந்து நல்லா தண்ணியை இழுத்து சுருண்டு வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை அதில் ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு கேசரி வந்து நல்லா சுருண்டு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் கேசரி வந்து இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ்.